எவ்வளவு தைரியம் இருந்தா என் பசங்க 100 ரூபாய் திருடி பண்ணுங்க. எவன் எடுத்திருந்தாலும் சாவடிக்க விட மாட்டேன்டா. அம்மா கையில மாட்டோம், நம்ம செத்தோம். எப்படியாவது காப்பாத்து கடவுளே. நான் வீட்டுக்குள்ள எருமானம் வந்துச்சா? இவனா? டேய் என்னடா பயந்து போயிருக்க? மித்த வந்துடா. டேய் ஆயா பஸ்ல இருந்து ஒரு 100 ரூபாய் ஆட்டியை போட்டா. அது ஆயாக்கு தெரிஞ்சிச்சு. என்ன அச்சு சாவ வச்சுன்னு சுத்தி நிறுதுடா. என்ன எப்படின்னா காப்பாத்துடா. ஆயா பஸ்ல இருந்து காசு எடுத்துறியா? அதுக்கு நானா பண்ண முடியும்? உன்னால நினைச்சா என்ன காப்பாத்த முடியுடா. நான் எடுத்தேன்னு ஆயாக்கு தெரியாதுடா. நீ எடுத்துன்னு சொல்லிடு. ஆயா உன்னை அடிக்காதுடா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துடா. அப்படியா? சரி நான் காப்பாத்துறேன். எனக்கு என்ன தருவேன்? டேய் நீ என்ன காப்பாத்துனா நான் எடுத்த 100 ரூபாயே உனக்கு டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்துறேன்டா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துடா. சரி நான் பாத்துக்கிறேன். என் பின்னாடி வா. A few minutes later. வந்துட்டீங்களா? ஒழுங்கா சொல்லிடுங்க. என் பசங்க 100 ரூபாய் யார் எடுத்தது? நான் தான் எடுத்தேன். நீ எடுத்தியா? எதுக்குடா எடுத்த? வாய் நம்பிச்சுடா. நான் தான் வாங்கி சாப்பிடலான்னு எடுத்தேன். வாங்கி சாப்பிடலான்னு எடுத்தியா? அம்மா விடுமா, ஏதோ குழந்தை பையன் தெரியாம எடுத்துருப்பான். விட்டுறதா? உன்ன அது மாதிரி விட்டுதா உருப்படாத போயிட்டு இவனை அடிச்சே வளர்க்கணும்டா. மா அவனை அடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணிருக்க, மறந்துட்டியா? ஆமா இல்ல, இவனை அடிக்க கூடாது. ஹே ஷைத்தான், அப்ப அவன் சட்டை வளர்ந்து கையெடுத்து அந்த மூல போய் உட்கார். அவனை அடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா சூடு வைக்க மாட்டேன்னு சொல்லலையே. பஸ்ல இருந்து காசை எடுக்கிற வாடா. மாமா காப்பாத்துறாடி. ஓடிட கண்ணே.